நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக நண்பர்களே, ஒரு அருமையான ஒரு வாய்ப்புங்க. மனிதன் மனம் எத்தனையோ நிலையில் பார்த்தீங்கன்னா கலங்கி போகின்றது, கண்கலங்கி நிற்கின்றது, உதவி செய்ய யாருமே இல்லையே என்ற ஒரு நிலையை நோக்கி நகர்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்த மனம் இறைவனை நாடும், இறைவன் சார்ந்த ஜோதிடத்தையும் நோக்கி நகர்கின்றது அல்லவா, அந்த நம்பிக்கை தருகின்ற ஜோதிடம். அந்த வகையில் பார்க்கும்போது ஸ்டோடி பிரசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோவில் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 2025 கடைசி மாதமாக இருந்தாலும் கூட 2026 எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இருக்கின்றது, வருடமாகத்தான் இருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 2025 டிசம்பர் மாத பலன் சோடி பிரசுரத்தின் மூலமாக பார்க்கலாம். இதற்கென்ன சிம்ம ராசிக்கு, சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம், சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பூரம், சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் 1ஆம் பாதம், சிம்மராசி அன்பர்களே, ஒரு அருமையான காலம். நவ கிரகங்கள் உங்களுக்கு எந்த விதமான நற்பலனை தர தயங்கினாலும் கூட சில கிரகங்கள் ஓடி வந்து உதவுகின்ற ஒரு காலம். நினைத்த காரியம் நினைத்தபடி நடப்பதற்கு ஒரு அருமையான தருணம். பொன் வைக்கும் இடத்துல பூ வைப்பது மாதிரி சில நல்ல நிகழ்வுகளை சந்திக்கின்ற ஒரு காலம் இந்த டிசம்பர் மாதம். 2க்கு உடையவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். 4 அதாவது 8ஆம் தேதி முதல் சந்திரிப்பதனால குறிப்பாக பார்த்தீங்கன்னா பூமி மனை யோகம் வாங்குவதற்கும் அதில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வதற்கும் அருமையான ஒரு சந்தர்ப்பம். குருவிக்கு கூட கூடு உண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலமாகத்தான் சிம்மராசிக்கு இந்த மாதம் தொடங்குகின்றது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல பலப்படுகின்றார். யார்? கடத்தரகாரர்கள் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் 4 மற்றும் 5ஆம் இடங்களில் பலப்படுவதனால யோகம் உண்டு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனி 8ஆம் இடத்துல அஷ்டம சனியாக உலா வருவதனால கொஞ்சம் மனக்குழப்பம் மன சஞ்சலம் வரத்தான் செய்யும். அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். காரணம் என்னென்னா சுக்கிரன் பலமாக இருப்பதனால அந்த கவலையை போக்கிவிடுவார். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 4 மற்றும் 5ஆம் இடங்களில் பலவீனமாக இருப்பதனால் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். அதாவது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பலகீனமாகிவிட்டாலோ பலமிழந்து விட்டாலோ கவனமாக இருக்கும். பேசும்போது சில முன் கோபங்கள் வரத்தான் செய்யும், எரிச்சல் வரதான் செய்யும். அந்த கோபதாபங்களை குறைத்து கொள்ளுங்கள். காரணம் என்னென்னா மனைவியோடு உறவோடு கோபப்பட்டால் உறவை இழக்க நேரிடும். நாம் வேலை செய்கின்ற இடத்தில் கோபப்பட்டால் வேலை இழக்க வேண்டும். அந்த வகையில் பார்க்க ஒரு கோபத்தை பொறுத்தவரை நம்முடைய வாழ்வினுடைய முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய ஒரு தடைக்கல்லாக அமைந்துவிடும். கவனமாக நிதானமாக இருக்கலாம். திரும்பவும் ஒன்று சொல்கிறேன், இந்த மாதத்தில் இப்படி இருந்துவிட்டால் நன்றாக இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், அதாவது புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தினுடைய செவ்வாய் 4 மற்றும் 5 இடங்களில் பலமிழந்து காணப்படுவதால் தான் இந்த நிலை. அதே நேரம் பார்த்திங்கன்னா அவசர முடிவுகளால் பணம் இழக்கின்ற அபாயம் இருப்பதனால முன்ஜாமீன் எடுப்பதோ எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்கள். எச்சரிக்கையாக இருப்பதற்கும் ஒரு சரியான தருணம். அதே நேரம் கர்மகாரன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல அஷ்டம சனியாக உள்ள வருவதனால சில மனக்குழப்பங்களும் மன சஞ்சலங்களும் வந்து தான் போகும். அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். சிலருக்கெல்லாம் பணியிடை மாற்றங்களும் ஏற்படும். அதே நேரத்தில் எந்த கிரகம் கைவிட்டாலும் ஒரே ஒரு கலத்திரகாரங்கள் சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் வலம் வருவதனால் கவலையே பட வேண்டாம். இழந்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதி தருகின்ற ஒரு மாதமாக அமையும். அதே நேரம் தெய்வ பலம் என்று ஒரு அற்புதமான நிலை வேண்டும் அல்லவா. அந்த நிலையில் பார்க்கும்போது செவ்வாய் பலமிருந்து இருப்பதனால திருத்தணி முருகன் ஆலயம் சென்றோ இல்லை அருகில் முருகன் ஆலயம் சென்றோ முருகனை வழிபடுவதோடு விநாயகருக்கு ஒரு 5 தேங்காய் கோத்த மாலை அணிவிப்பது அற்புதமான ஒரு யோக பலனை தரும் இந்த டிசம்பர் மாதம்.